மௌனம் வாழ்க்கையை மாற்றும் 10 இடங்கள். விஷ்ணுவின் அறிமுகம். மிக பழைய காலத்தில் சோழர் வம்சத்தின் ஆட்சிக்குட்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் விஷ்ணு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த அவசரமும் கோபமும் கொண்டவன். சிறிய விஷயங்களுக்கே உடனே வாதம் செய்வதும் பதிலடி கொடுப்பதும் அவன் பழக்கமாக இருந்தது. அவனின் இந்த இயல்பினால் கிராம மக்கள் அவனை மெதுவாக தவிர்க்கத் தொடங்கினர். விஷ்ணுவும் இதை உணர்ந்தான். அவன் பேசும் சொற்கள் அவன் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வராமல் மன அழுத்தமும் தனிமையும் மட்டுமே உருவாக்குகின்றன என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் அருகிலுள்ள காட்டுப் பகுதியில் பகவான் புத்தர் பிரசங்கம் செய்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். புத்தரின் கருணை, ஞானம், வாழ்க்கை போதனைகள் பற்றி அவன் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருந்தான். என் கேள்விகளுக்கான பதில் அங்கே கிடைக்கலாம் என்று எண்ணி அவன் அந்த பிரசங்கத்திற்கு சென்றான். புத்தர் அமைதியான எளிய சொற்களில் வாழ்க்கையின் ஆழங்களை விளக்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் விஷ்ணுவின் மனதை உலுக்கியது. உன் வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வேண்டுமென்றால் 10 இடங்களில் மௌனமாக இருக்க கற்றுக்கொள். பிரசங்கம் முடிந்ததும் விஷ்ணு புத்தரிடம் சென்று பணிந்து கேட்டான். விஷ்ணு, பகவான், அந்த 10 இடங்கள் எவை? அவற்றை என் வாழ்க்கையில் எப்படி கடைபிடிப்பது? புத்தர், இதற்கு பொறுமை, ஒழுக்கம் மற்றும் சுய ஆய்வு தேவை. நீ தயாராக இருந்தால் என்னுடன் வா. அவ்வாறு விஷ்ணுவின் வாழ்க்கை பயணம் தொடங்கியது. மௌனமாக இருக்க வேண்டிய 10 இடங்கள். யாராவது உன்னை விமர்சிக்கும் போது புத்தர், விஷ்ணு, யாராவது உன்னை விமர்சித்தால் மௌனமாக இரு. விமர்சனம் ஒரு கற்றல் வாய்ப்பு. கோபமாக பதில் சொன்னால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. யாராவது உன்னுடன் வாதம் செய்யும் போது புத்தர், வாதங்களில் உண்மை வெல்லாது, அகந்தைதான் வெல்லும். மௌனம் உனக்கு தெளிவான சிந்தனையை தரும். யாராவது கோபத்தில் இருக்கும்போது புத்தர், கோபம் தீ போன்றது, அதில் எண்ணெயை ஊற்றாதே, மௌனமாக இரு, கோபம் தானாகவே அடங்கும். நீ துக்கத்தில் இருக்கும்போது புத்தர், துக்கம் உள்மாற்றத்தின் வாசல், மௌனத்தில்தான் உன் கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கும். யாராவது உன்னை உக்கிரமாக தூண்டும்போது புத்தர், தூண்டுதலுக்கு மௌனம்தான் மிகப்பெரிய பதில், அது உன் பொறுமையையும் வலிமையையும் காட்டும். உன் உதவி அல்லது ஆலோசனை கேட்கப்படாத போது புத்தர், எல்லா இடங்களிலும் பேச வேண்டிய அவசியமில்லை, தயாராக இல்லாத மனத்தில் உண்மை விதையாது, அந்த நேரத்தில் மௌனம்தான் சரியான தேர்வு. சூழ்நிலைகள் உன் கட்டுப்பாட்டில் இல்லாத போது புத்தர், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள். மௌனம் பலவீனம் அல்ல, அது மனவலிமையின் அடையாளம். உன் இதயம் கார்டஞ்ஞானமும் ஆனந்தமும் நிறைந்த போது புத்தர், இதயம் நிறைந்தால் சொற்கள் தேவையில்லை, மௌனம்தான் ஆன்மாவின் மொழி. விஷ்ணுவின் சோதனையும் மாற்றமும். புத்தர் விஷ்ணுவை பல சோதனைகளுக்கு உட்படுத்தினார். விமர்சனம், வாதம், கோபம், துக்கம், தூண்டுதல், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விஷ்ணு மௌனத்தை தேர்ந்தெடுத்தான். மெல்ல மெல்ல அவனின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. மக்கள் அவனை மரியாதையுடன் பார்க்கத் தொடங்கினர். அவன் உள்ளமும் அமைதியால் நிரம்பியது. இறுதியில் விஷ்ணு புத்தரின் காலடியில் பணிந்து கூறினான். விஷ்ணு, பகவான், இப்போது எனக்கு புரிந்தது. மௌனம்தான் உண்மையான ஞானம். முடிவு இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, அது உள்ள அமைதி, புரிதல், ஆன்ம வலிமையின் மொழி. மௌனம் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை தானாகவே மாறும்.